வணக்கம். ஞானம்மாள் யூடியூப் சேனலிருந்து உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீடியோவில் இந்த பாருங்க நுங்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த நுங்கில் ஒரு குளிர்ச்சியான ஒரு பானம் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த நுங்கை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு, இந்த வெயில் காலமாக இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வாங்கி கொடுங்க. எள்ளி வாங்கி கொடுங்க. வெயில் நேரமாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது. குளுமையானதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் செஞ்சு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பாதாம் பிசிறு, இந்த மாதிரி சத்தா விதை, இந்த மாதிரி போட்டு குளிர்பானமாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வெயிலுக்கு நல்லா இதமாகவும் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பால் பசும்பால் நல்லா சுண்ட இந்த பாருங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறேன். அதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாருங்க இந்த நுங்கை இதிலே போடுறேன். இது இந்த சச்சா விதையா, இந்த விதையும் இதிலே போடுறேன். இதெல்லாம் வெயிலுக்கு குளுமையானது தான். இது சீனி போடலை, நான் வெள்ளத்தை காய்ச்சி, நாட்டு சக்கரை காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நான் ஒரு மண் கிளாஸில் ஊற்றுறேன். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வெயில் நேரமாக இருக்குது, நல்லா குளுமையானதே வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெயிலில் விடாதீங்க குழந்தைங்களை. இது மாதிரிலாம் இதில் நீங்கள் முந்திரி, பிஸ்தா இது மாதிரி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு. வெயில் நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.